அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி அதாவது ஏப்ரல் மாதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நாள் மற்றும் நேரம் பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் பௌர்ணமி திதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 வரைக்கும் இருக்குதுங்க. பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு. எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:44 வரைக்கும் நம்ம பௌர்ணமி கிரிவலம் செல்லலாம்ங்க. இவ்வாறு நம்ம பௌர்ணமி கிரிவலம் செல்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, செய்த பாவங்கள் நீங்கும், உடலில் நல்ல ஆரோக்கியம் மேம்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிரிவலம் செல்வதால் நாம் விரும்பும் சித்திகள் நம்மை வந்தடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தர்களின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்லும் போது நீங்கள் பக்கத்து வீட்டோட சேர்ந்து போனாலும் சரி, யாரு கூட போனாலும் சரி, ஆனால் கிரிவலம் செல்லும் போது நீங்கள் யார்கிட்டையும் வீண் பேச்சுகள் எதுவுமே பேசாம, எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உங்களுக்கு வராமல் நீங்க பக்தியோட முழு மனதோடு இறைவனை நினைச்சிட்டு நீங்க கிரிவலம் செல்லுங்க. நிச்சயமாக நீங்க வைத்துள்ள வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும். இந்த பங்குனி மாதத்தில் நீங்க கிரிவலம் செல்வதால் ரொம்பவே விசேஷமானது. அதுவும் புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை கிரிவலம் செல்வதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சித்திரை மாதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்போ செல்லணும் என்று நான் வீடியோ போடுவேன். அதனால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.